ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் வெல்த். இன்றைக்கி ஹெல்த் அண்ட் வெல்த் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம். இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் பால் ரெசிபி பண்ணியிருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பச்சரிசி 200 கிராம், சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 200 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், வெந்தயம் 1/4 ஸ்பூன். இந்த அளவு 20 ஆப்பத்துக்கு உண்டானது. 200 கிராம் கிளாஸில் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஈக்குவலாக நீங்கள் வந்து அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாரி உளுந்து சேர்த்துக்கோங்க. அரிசி மட்டும் சம அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஒரு 6 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வைக்கலாம். புளிச்சாதான் நமக்கு ஆப்பம் நல்லா வரும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக நான் பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பாலுக்கு 2 தேங்காய் எடுத்து உடச்சி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேங்காய் தண்ணியும் அதிலே சேர்த்துக்கலாம். நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை ஒரு ஃபில்டரில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் விட்டு நம்ம தேங்காய் பாலை பிழிய போகிறோம். வெந்நீர் சேர்க்கறதுனால நமக்கு தேங்காய் பால் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். தேங்காய் பால் எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். தேங்காய் பால் எடுத்துக்கும் போது அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த அல்சர் வந்து கிளியர் ஆகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காயை உடைச்ச 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த தேங்காவை பச்சையாவோ இந்த மாதிரி தேங்காய் பாலோ செஞ்சோ நம்ம சாப்பிட்டுட்டா நம்மளோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே இது வந்து கரைச்சி விட்டுடும். நம்மளோட பிளட்டை வந்து பெஸ்ட்டாக ப்யூரிஃபை பண்ணும். நீங்கள் இதை நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜி டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். தேங்காய் பாலை வந்து திக்காக நம்ம பிரித்து எடுத்தாச்சு. சக்கரை தனியாகவும் பால் தனியாகவும் பிரித்ததுக்கப்புறமா வாசனைக்காக ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் கலந்து கூட எடுத்துக்கலாம். நான் வந்து சக்கரை தான் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்லாம் தேங்காய் பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகராக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அமிர்தம்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது ஆப்பா பேனில் ஒரு குழிக்கரண்டு மாவு சென்டராக நம்ம சேர்த்துட்டு இப்படி சுற்றி விட்டுடலாம். சென்டராக மாவு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி விட்டுடணும். ஓரத்தில் வந்து நம்ம எண்ணெயை விட்டுடலாம். அந்த கிறிஸ்பினஸ்க்காக ஈஸியாக வந்துடும். இதை வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா நம்மளோட ஆப்பம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு வந்திருக்கு. லைட்டாக நம்ம வந்து ஓரத்தில் பண்ணாலே தனியாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் தேங்காய் பால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் ஹெல்த் அண்ட் வெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.